சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு நம்ம ஒரு ஜென்ரல் சப்ஜெக்ட் நம்ம பார்க்குறோம். ஒரு பிரேக் எடுத்துட்டு நம்ம ஜென்ரல் சப்ஜெக்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் நம்ம வேற கிங் யாராவது ஒரு கேரக்டர் சப்ஜெக்ட் பார்க்கலாம். என்னன்னா அபவுட் காட்ஸ் டெம்பிள், தேவனுடைய ஆலயத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு தேசத்தை தேர்ந்தெடுக்கும் போது, இஸ்ரேல் என்ற ஒரு நேஷனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அது எங்கேருந்து ஆரம்பிச்சது? ஆபிரகாம் கிட்ட இருந்து ஆரம்பிச்சது இல்லையா? ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது உன்னை பெரிய ஜாதியாக்கி உனக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி அவர் ஆபிரகாமை சூஸ் பண்ணார். ஆபிரகாமுடைய சந்ததியில அந்த இஸ்ரேல் நேஷன் வந்துச்சு இல்லைங்களா? ஆபிரகாம் ஐசாக்கை பெற்றாரு, ஐசாக்கு யாக்கோபை பெற்றார், அவங்களை வழி நடத்தினாரு. அப்புறம் யோசப் மூலியமா எங்க எகிப்துல அடிமை தினத்துல இருந்தாங்க, அங்க செட்டில் ஆனாங்க. அதுக்கப்புறம் அடிமைகளா மாறினாங்க. அப்போ மோசையை கொண்டு தேவன் என்ன பண்ணாரு? அவங்கள விடுவிச்சு வந்தாரு. உணர்ந்த வழியில ஒரு ஆசாரிப்பின் கூடாரத்தை உண்டு பண்ணி தேவனை வர்ஷிப் பண்ற அந்த ஃபார்மேட் எல்லாம் அங்க கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜோஷுவா மூலியமா கானான் தேசத்துக்குள்ள பண்ணாங்க. கானான் தேசத்துல இருந்து அதுதான் இஸ்ரேலா மாறினது. கானான் என்ற ஒரு நேஷன் தான். அங்க நியாயாதிபதிகளை கொடுத்தாரு. அப்புறம் ராஜாக்கள் காலம் வந்தது. சவுல் முடிஞ்சு தாவீது வந்தாரு. தாவீது முடிஞ்சு சாலமன் வந்தாரு. அப்புறம் தேவனுடைய ஆலயம் முழுமையா அங்க கட்டப்பட்டது. அப்போ நீங்க ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்புனாரு இஸ்ரேலுக்கு இல்லையா? அந்தந்த காலத்துல ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவர்களுக்கு என்ன பண்ணாரு? எச்சரிப்பு கொடுத்தாரு, வார்னிங் கொடுத்தாரு. இதெல்லாம் எதுக்கு செஞ்சாரு அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுக்கு விரோதமான என்ன பண்ணுவாங்க, அதிகமா தவறு செஞ்சு தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், விக்கிரக ஆராதனை செஞ்சு அந்நிய தேவர்களை வணங்கி அநீதியான செயல்கள் செய்யறதுனால தேவன் அவங்களை என்ன பண்ணுவார்னா அங்க அநேக இடங்கள்ல புறஜாதியார்கள் கையில ஒப்பு கொடுத்தாரு. பட் கடைசியா வரும்போது ஜெடேக்கியா என்ற ராஜா வரும்போது அவங்க இஸ்ரேலுக்கு விரோதமா தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாம செவி கொடுக்காம, எரேமியா தீர்க்கதரிசிகள் மூலமா சொன்னது அவங்க செவி கொடுக்காம தேவனுக்கு முறுமுறுத்து, அதே மாதிரி பாபிலோனுக்கு விரோதமா அவங்க என்ன பண்ணாங்க? எழும்ப ஆரம்பிச்சாங்க. அப்போ தேவன் என்ன பண்ணாங்கன்னா பாபிலோன் கையில, நேபுகாத்நேசர் கையில அவங்கள ஒப்பு கொடுத்தாரு. ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாங்க. முதல்ல நம்ம 2 நாளாகமும் 36வது அதிகாரம் 15-16 வசனம் வாசிக்கிறோம். செகண்ட் கிரானிக்கல்ஸ் 36 chapter 15 and 16. அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கம் உள்ளவராயிருந்தபடியால் அவர்களிடத்துக்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்க தரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. என்னன்னா தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பினாரு. persistently he sent the prophets to them அப்படின்னு வருதுங்க இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல. persistently அப்படின்னா again and again, மறுபடியும் என்ன பண்ணாருன்னா அவர் தீர்க்கதரிசிகளை அவங்களுக்கு தொடர்ந்து அனுப்பிட்டே இருந்தாரு. எதனால அப்படின்னாக்கா, for he had compassion on his people and on his temple. இல்ல, தேவனுக்கு அவங்க மேல எவ்வளவு இரக்கமா இருந்தது, அந்த ஆலயத்தின் மேலேயும் அந்த ஜனங்கள் மேலேயும் அவ்வளோ தேவன் மனதுருக்கமா இருந்தார். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க அனுப்பப்பட்ட எல்லா தீர்க்கதரிசிகளையும் மார்க்கிங் பண்ணி, கேலி பண்ணி, பரியாசம் பண்ணி, தேவ வசனங்களை அசட்டை பண்ணி எப்படி விலகி போனாங்கன்னா, கர்த்தருக்கு கோபம் உண்டாகிற அளவுக்கு அவங்க விலகி போய் சகாயம் இல்லாமல் போயிடுச்சு. தேவன் மறுபடியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற அந்த என்ன இல்லைங்க, அந்த மைண்ட் வராத அளவுக்கு அவங்க அவ்வளோ தூரத்துக்கு தேவன் விரோதமா தவறு செஞ்சாங்கன்னு தான் இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவன் என்ன பண்ணாருன்னா அவங்கள பாபிலோன் கையில, நேபுகாத்நேசர் கையில ஒப்பு கொடுத்தாரு. நேபுகாத்நேசர் என்ன பண்ணாரு? ஆலயத்தெல்லாம் இடிச்சிட்டாரு, எருசலேம் பட்டணத்தை இடிச்சிட்டாரு, அந்த நகரங்கள் எல்லாம், எல்லாம் மதிலெல்லாம் இடிச்சு போட்டு ஆலயத்துல என்ன பண்ணாரு? தீ வச்சு எரிச்சிட்டாரு. எரிச்சது இல்லாம ஆலயத்துல இருக்கிற அந்த ரொம்ப பரிசுத்தமான பொருளுங்க இருக்குது, கோல்டு, இந்த 7 lamp ஸ்டாண்ட் ஆகட்டும், அந்த மேஜைகள்,
தூபப்பீடங்கள், இந்த உடன்படிக்கை பெட்டி இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னும் நிறைய வெசல்ஸ், ராஜாக்களுடைய திங்ஸ், கோல்டு, சரிங்களா, பிரபுக்களுடைய கோல்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரையும் கொண்டு போட்டாங்க. கொஞ்சம் கூட இறக்குமே இல்லாம அவங்க எல்லாரும் அழிச்சு போட்டு, மீதியான ஜனங்கள் யாரெல்லாம் பட்டயத்துக்கு தப்பினார்களோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க சிறை கொண்டு போயிட்டு அவங்கள அடிமைகள் ஆக்கினாங்க. இதுதான் நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து 36வது அதிகாரம் 17-20, செகண்ட் கிரானிக்கல்ஸ் 36 சாப்டர் 17-20. ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வர பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று, வாலிபரையும் கன்னிய ஸ்திரீகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்ப விடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமுட்டுக்கள் அனைத்தையும், கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும், ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களும் ஆகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீ கொளுத்தி, எருசலேமின் அலங்கத்தை இடித்து, அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து, அதிலிருந்து திவ்யமான பனிமுட்டுக்களை எல்லாம் அழித்தார்கள். பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனான். பெர்சியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாய் இருந்தார்கள். ஸோ இதுதான் ஆக்சுவலா நம்ம பார்க்குறோம். ஸோ என்னன்னா இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் தேவன் அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ ஏறக்குறைய ஒரு 70 வருஷத்துக்கு இவங்க வேற ஒரு நாட்டில் போய் நேராங்க அடிமைகளா அங்க இருக்கிறாங்க. ஸோ அப்போ இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற எல்லா ஆஸ்திகளையும், ராஜாக்கள் பிரபுக்கள் இருக்கிற எல்லா ஆஸ்திகளையும் எடுத்துட்டு போறாங்க. அந்த பனிமூட்டுகள், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பனிமூட்டுகள், அந்த யூட்டென்சில்ஸ், அந்த வெசல்ஸ் எல்லாம் கூட தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அந்த ஆலயத்தை இடிச்சுட்டு என்ன பண்றாங்க, தீ வச்சிடுறாங்க. அண்ட் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இறக்கமே இல்லாம, வாலிபர்களாகட்டும் முதல் வயதாகட்டும், யாரும் என்ன பண்ணல, இறக்கம் இல்லாம கொன்று போட்டு, மீதியானவர்கள் என்ன பண்ணாங்க, பர்ஷியா ராஜ்யா ஸ்தாபிக்கப்படுற வரைக்கும் அவங்கள சிறைப்படுத்தி வச்சிருந்தாங்கன்னு நம்ம பாக்குறோம். ஸோ இதுதான் அந்த கடைசி, அந்த நம்ம ஜோஷியா கால சப்ஜெக்ட்ல கூட பார்த்தோம். ஜோஷியா காலத்திலேயே அந்த ஒரு வார்னிங் வந்துனே இருந்துச்சு இல்லைங்களா, இஸ்ரேல் ஜனங்க அந்த பாவம் செஞ்சுட்டு இருக்கும்போது. அதுக்கப்புறம் ஜோஷியாவுடைய பையன் ராஜாவா தேர்ந்தெடுக்கிறாங்க. 3 மாசம் தான், அதுக்குள்ளேயும் நீகோன்ற ராஜா ஃபாரோ என்ன பண்றாரு, அவரை சிறைக்கு கொண்டு போயிட்டு வேற ஒரு ராஜாவை என்ன பண்றாரு, அப்பாயிண்ட் பண்ண, ஜோயாக்கீமை அப்பாயிண்ட் பண்றாரு. அவர் கொஞ்சம் வருஷம் ரூல் பண்ணி அதுக்கப்புறம் ஜெடேக்கியா வர்றாரு. ஜெடேக்கியா காலத்துல இன்னும் நடக்குது. ஸோ அப்போ என்ன நம்ம பார்க்கணும்னா, தேவனுடைய திட்டத்துல இவங்க என்ன ஆயிடுறாங்க, டெஸ்ட்ராய் ஆயிடுறாங்க. பட் கடவுள் அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா 70 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த ஆலயத்தை ரீபில்ட் பண்ணணும்னுட்டு தேவனுடைய சித்தமா இருக்கு. அதை நம்ம வாசிக்கும் போது 2 நாளாக 36:21 வாசிக்கிறோம். செகண்ட் கிரானிக்கல்ஸ் 36:21. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாலாய் கிடந்த நாள் எல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. சோ அப்ப என்ன இங்க நம்ம வாசிச்ச வசனத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா 70 வருஷத்துக்கு ஓய்ந்து இருந்தது. ஆனா அந்த சாபத் மாதிரி ஆயிடுச்சுன்றாங்க. இவங்க சாபத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, மோச கொடுத்த பிரமாணங்கள் எதுவுமே கை கொள்ளாததுனால, இப்ப தேவன் அவங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்னால அந்த அந்த தேசம் எப்படி ஆயிடுச்சுன்னு 70 வருஷத்துக்கு அது பாலாய் இருந்தது. அப்ப ரெஸ்ட்ல இருந்தது. ஸோ அந்த இடத்துல யாருமே என்ன பண்ணல, 70 வருஷத்துக்கு எந்த ஒரு சிட்டியை பில்ட் பண்ணல, எந்த ஒரு அக்ரிகல்ச்சரும் அங்க உண்டு பண்ணல. அப்படி ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்காரு கடவுள். ஸோ அந்த அந்த 70 இயர்ஸ்க்கு அவங்க பாலாய் விடப்படுறாங்க. ஸோ ஆஃப்டர் 70 இயர்ஸ் என்ன பண்றேன்னா கடவுள் அந்த ஆலயத்தை ரீபில்ட் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா சைரஸ் த கிங், யாரு, மீடோவுடைய பர்ஷியாவுடைய ராஜா, மீடோ பர்ஷியாவுடைய ராஜா சைரஸ் கோரஸ்ன்ற ராஜா அவரு சொல்றாரு, தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, பரலோகத்துல தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, இங்க ஆலயம் என்ன பண்ணணும், கட்டப்படணும்னுட்டு அவரை கொண்டு அந்த ஆலயம் மறுபடியும் கட்டப்படுது. அவருடைய இன்சார்ஜ்ல, அவருடைய டிகிரி கட்டளையின் படியில அங்க அந்த ஆலயம் மறுபடியும் கட்டுறாரு தேவன். ஸோ 36வது அதிகாரத்துல 22-23
2 நாளாகமும் 36வது அதிகாரம் 22, 23. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவிலுள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடிருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். ஸோ இதுதான் பர்ஷியா ராஜ்யம் சொல்லப்பட்டது. கோரேஸ் சொல்றாரு இல்லையா, தேவன் அவருக்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த ஆலயத்தை கட்டும்படிக்கு அந்த பிரமாணம் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணிக்கிறாரு, ஏவி இருக்கிறாரு. சொல்றாரு, இந்த பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் என்ன பண்ணிருக்கிறாரு, என் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. ஸோ அதனால நீங்க யாரெல்லாம் போறீங்களோ தேவனை ஆராதிக்க போங்கன்ட்டு அவர் அனுப்புறாரு. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு புறஜாதியான ஒரு மனுஷன், ஒரு ராஜா தேவனை ரெகக்னைஸ் பண்றாரு. அந்த கிங்டம் எல்லாம் என்ன தான் கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி பேபிலோன் ராஜாவும் அப்படிதான் ரெகக்னைஸ் பண்ணாரு. இந்த பெர்ஷியா ராஜா யாருக்கு, பெர்ஷியா இன்னைக்கு ஈரான் இல்லையா. ஸோ அன்னைக்கு எவ்வளோ ஒரு க்ளோஸா இருந்தவர், தேவன் பத்தி எவ்வளவு பேசினவர், இஸ்ரேலுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தவோ, இன்னைக்கு டெட் அகேன்ஸ்டா இருக்கிறாங்க. யாரு, ஈரானும் இஸ்ரேல். ஸோ அது சுச்சுவேஷன் மாறி இருக்கு. ஆகையால் என் கண்பான சகோதரர்களே, இப்போ அந்த பிளான் படி தேவன் எதுக்காக அந்த ஆலையை டிஸ்ட்ராய் பண்ணாரு நம்ம அப்படியே ஒரு பிரீஃபா பார்த்தோம் சுருக்கமா. அண்ட் அதுக்கப்புறம் யார் மூலியமா அது டிஸ்ட்ராய் பண்ண என்ன நடந்ததுன்றது தெரியும் இல்லையா. ஸோ இப்போ தேவன் ரீபில்டு பண்றதுக்கு கோரஸ் ராஜாவை பயன்படுத்துறாரு. கோரஸ் ராஜாவோட டிகிரி, அவருடைய ராஜ்ய பாரத்துல இது நடக்கணும் இல்லையா. அவரு பர்மிஷன் கொடுத்தா அது கட்ட முடியும், இல்லைன்னா கட்ட முடியாது. ஏன்னா வேர்ல்டு அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா இப்போ என்னன்னா, இந்த ஆலையை கட்டுறதுக்கு, இஸ்ரேலை ரெஸ்டோர் பண்றதுக்கு அங்க தேவன் ஒரு 5 பேரை யூஸ் பண்றாரு. 5 பேரை யூஸ் பண்றாரு. அது யார் அப்படின்னா, முதல்ல பாத்தீங்கன்னா ஜெருபாபேல்னுட்டு ஒரு மனுஷன், ஒரு கவர்னர், யூதாவுடைய ஒரு கவர்னர், ஜெருபாபேலை யூஸ் பண்றாரு. அது எஸ்ரா 5வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கலாம். எஸ்ரா 5:2. அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறவங்க, அவங்க கைட் பண்றதுக்கெல்லாம், ஹெல்ப் பண்றதுக்கு, தேவனுடைய வார்த்தைகளை அவங்களுக்கு கம்ஃபர்ட் பண்றதுக்கு. ஆனா இங்க ஜெருபாபேல் எழும்பி என்ன பண்ணாருன்னா, ஆலயம் கட்டுறதுக்கு அவரு தொடங்குறாரு, ஜெருபாபேல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவர் ஃபர்ஸ்ட் பர்சன். இந்த ஆலயம் கட்டுறதுக்கு தேவன் பயன்படுத்தின ஒரு ஆள் யாருன்னா ஜெருபாபேல். 2வது யாரு அப்படின்னா ஈஸ்ரா. ஈஸ்ரா எப்படின்னாக்கா, நியாயப்பிரமாணத்துல தேறின ஒரு வேதப்பாரகர் இல்லையா. அவர் ஒரு நல்ல ஒரு அந்த காலத்து பரிசேர் இல்ல, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்கிரைப். ஓகே, பரிசேர்ல ஒரு ஸ்கிரைப், நல்ல ஒரு வேதத்தை தேறினவர் அவர். அது ஈஸ்ரா 7வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கணும். எஸ்ரா 7:6. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். சோ எஸ்ரா எப்படிப்பட்டவர்னா, மோசேயுடைய நியாய பிரமாணத்துல தேறினவனா இருக்கிறார். சோ அவர் தேறினவனா இருந்து தேவனுடைய கரம் அவன் மேல இருந்ததுனால அவன் கேட்டதெல்லாம் ராஜா என்ன பண்ணாரு, அங்க பர்மிஷன் கொடுக்குறாரு. அப்ப எஸ்ராவுடைய பங்களிப்பு என்ன, அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, அவருடைய கெப்பாசிட்டி என்ன, அவர் யாரு, வேத பாரகர், பைபிள் நாலேஜ். சோ இதை ஜனங்களுக்கு என்ன பண்ணுவோம், டீச் பண்ணுவோம் இல்லையா. யூஸ்வலா ஒரு 70 வருஷத்துக்கு ஒரு தேசத்துல போய் அந்நிய தேசத்துல அடிமையாறாங்கன்னா இவங்க தேவனை மறந்துடுவாங்க. யூஸ்வலா அப்படிதான் நடக்குது. மோஸ்ட் ஆஃப் தம் என்ன பண்றாங்கன்னா, பைபிள்லயே என்ன ஆயிடுவாங்க, அந்த நியாய பிரமாணத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு அடிமைதனத்துல இருக்கிறதுனால என்ன இருப்பாங்க, அங்க இதெல்லாம் பிரமாணங்களை மறந்துடுவாங்க. ஒரு சிலர் மட்டும் தான் என்ன பண்ணிடுவாங்க, நியாய பிரமாணத்துல தேறினரா இருப்பாங்க, கற்றுக்கொண்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன பண்றாரு, அந்த டீச்சிங்ஸ் கொடுக்குறாரு, அவருடைய பங்களிப்பு. அது வாசிக்கலாம். அதுல 7வது அதிகாரத்துல
10-11 வசனங்கள். எஸ்ரா 7வது அதிகாரம் 10-11. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேடின வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்த்தசஷ்ட கொடுத்த சன்னத்தின் நகலாவது. நியாயப்பிரமாணம் என்ன பண்றாரு அவங்களுக்கு? அவரு போதிக்கிறார், டீச் பண்றாரு. அதுதான் எஸ்ராவுடைய பங்களிப்பு. நெக்ஸ்ட் 3வது பர்சன். ஃபர்ஸ்ட் செருபாபேல், 2வது வந்து ஈசா, 3வது யாரு? நெஹேமியா. ஸோ நெஹேமியா என்ன பண்றாருன்னா, அது நமக்கு சொல்லி தரும். நெஹேமியா 2வது அதிகாரத்துல 2ல இருந்து 6 வசனங்கள் நீங்க வாசிக்கும் போது அர்சரக்சஸ்ன்ற ராஜா வரம் பண்ணும்போது நெஹேமியா வந்து அவருக்கு வைன் என்ன பண்ணுவாரு, ஊத்தி கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் அது. ஆக்சுவலி அந்த காலத்துல இல்லையா, பயிர்தன் எதுவும் பண்ணாம அவ்வளோ வேர்ல்டே ரூல் பண்ண ஒரு கிங்குக்கு ரொம்ப கூட இருக்கக்கூடிய ஒரு. அப்படிப்பட்ட இருக்கும்போது அவருடைய முகம் என்ன இருக்குது? வாடி இருக்குது. ஏன் உன் முகம் வாடி இருக்கு? நான் இது வந்து மனசுல வர கட்ட காயம் தான், அது முகம் வாடி இருக்குதுன்னு ராஜா பார்த்து சொல்றாரு. அப்போ இவர் கேட்கிறாரு, நான் எப்படி சோகமா இல்லாம இருக்க முடியும்? என்னுடைய ஆலயெல்லாம் இடிஞ்சு கிடைக்குது, நகரம்லாம் பாளையம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப நான் என்ன செய்யணும், நான் போய் அதை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறதா இல்லாம அதுக்கு ஆன பொருள்கள் என்ன பண்ற ராஜா குத்தம் போறாரு. ஸோ நெஹேமியா 2வது அதிகாரம் 2ல இருந்து 6 வசனங்கள். நெஹேமியா சாப்டர் 2 verses 2 to 6. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் நான் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன். அப்பொழுது ராஜஸ்திரீயும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. ஸோ நெஹேமியாவுடைய பங்கு இது இல்லையா? நெஹேமியா என்ன பண்றாருன்னா, ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அவர் போய் வால் கட்டுறாரு. ஸோ நம்ம நெஹேமியா பற்றியும் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாமா. அதுக்காக அவர் என்ன பண்றாரு, அந்த வால் கட்டும் போது அந்த இருந்த சுச்சுவேஷன், அதுக்காக அவர் பட்ட பிரயாசங்கள். அண்டு ஃபைனலாக நீங்க பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்றதுன்னா ஆகாயும் ஜக்கேரியாவையும் யூஸ் பண்றாரு. ஸோ இந்த ஆகாயும் ஜக்கேரியா என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, தேவனுடைய வார்த்தைகளை, தீர்க்க தரிசனங்களை சொல்லுவாங்க. அந்த காலத்துல தீர்க்க தரிசனம் என்ன நடக்கணும், என்ன நடக்காது, எப்படி நடக்கணும்ன்றது, அவங்கள ரிவ்யூக்கிங் பண்றது, அவங்கள கடிந்து கொள்றது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறதுக்கு, ஒரு ப்ராஃபஸி சொல்றதுக்கு தேவன் பயன்படுத்துறது யாருன்னா ஆகாய் மற்றும் ஜக்கேரியா. அது எஸ்ரா 6வது அதிகாரம் 14வது வசனம். எஸ்ரால 6:14 வாசிக்கலாம். அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோமின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படியையும் கோரேஸ், தரியு, பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளைப்படியையும் அதை கட்டி முடித்தார்கள். ஸோ அப்போ இங்க ஆகாயும் ஜக்கேரியா என்ன பண்றாங்க, தேவனுடைய வார்த்தைய அங்க தீர்க்க தரிசனமா சொல்றாங்க. ஸோ அதனால இவங்க 2 பேர். ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5 பேரை தேவன் மெயின் லீடர்ஸ்களை யூஸ் பண்ணாரு. ஸோ அது வந்து செருபாபேல் ஒருத்தர், ஈஸ்ரா 1, நெஹேமியா 1, ஆகாய் 1, ஜக்கேரியா. ஸோ இதை பத்தி நம்ம இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த எஸ்ரா, நெஹேமியா, ஆகாய், ஜக்கேரியா போன்ற புத்தகங்களை நீங்க வாசிக்கும் போது இன்னும் டீட்டெயிலா இதை பத்தி தெரிய வரும். ஸோ இப்போ என்ன நடந்தது, இவங்கெல்லாம் போய் இந்த ஆலயத்தை கட்டுறாங்க இல்லையா? ஆலயம் முதல்ல இடிக்கப்பட்டது, பாபிலோன் சிறை கொண்டு போகப்பட்டாங்க, ஆலயத்தை
தீ வச்சு எரிச்சிட்டாங்க. ஆலையில் இருக்கக்கூடிய அந்த பனிமூட்டைகள், அந்த வெசல்ஸுங்களை எல்லாரையும் உள்ள அடிச்சுட்டாங்க. ராஜாக்கள் சம்பந்தப்பட்டதும் அப்புறம் அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய எல்லாரும். இப்போ தேவனுடைய சித்தத்தின்படி 70 வருஷம் கழிச்சு ரீபில்ட் பண்ணும். ஸோ ரீபில்ட் பண்ணும்போது தேவன் என்ன பண்றாரு, சைரஸ் காலத்துல அது செய்யற தொடுக்கிறாரு. தொடுக்கும் போது இந்த 5 பேரை யூஸ் பண்ணார் தேவன். அப்ப என்ன நடந்தது இந்த இடத்துல, ஆலயம் கட்டும் போது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆலயம் இடிச்சு முடிச்ச உடனே அந்த 70 வருஷம் கழிச்சு இஸ்ரேல் ஜனங்க வாபஸ், யூதா ஜனங்க வாபஸ் இஸ்ரேலுக்கு வரணும் அப்படின்னும் போது எல்லாரும் வந்தாங்கன்னாக்கா கிடையாது, எல்லாருமே வரல. மொத்தமா எவ்வளவு பேர் வந்திருப்பாங்கன்னா ஒரு 50,000க்குள்ள 42,000 சில்லற. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படி கால்குலேட் பண்ணா ஒரு 50,000 60,000 ஜனங்க தான் வருவாங்க. அது இஸ்ரேல இருக்கு, நீங்க வாசிச்சுன்னா வருவாங்க உங்களுக்கு. அப்போ என்ன நடக்குது அங்கன்னா, எல்லாருமே வரல. அப்பதான் எரேமியா தீர்க்கதரிசனம் பாபிலோன் விட்டு வெளியே வாருங்கள், அது என்ன போகுது, பாபிலோன் பாலாகி கொடுக்குது, அது இடிஞ்சு அழிய போகுதுன்னு. பாபிலோன் டெஸ்ட்ராய் ஆகுது, பாபிலோன் விட்டு எல்லாம் என்ன வெளியே வாங்கினா எல்லாருமே வரல. அங்க சில நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க, பாபிலோன்ல அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ நமக்கு அது ஆன்டி டைப்பா இருக்குது பாபிலோன்னா, நீங்க என்னன்னு இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா, இங்க வந்தவங்க வந்து ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது, ஆலயத்தை கட்டினாங்களா கரெக்டா, ஆலயத்துக்கு அந்த கான்ட்ரிபியூஷன், ஆலயம் கட்டுறதுக்கு இவங்களோட பங்களிப்பு எல்லாம் கரெக்டா இருந்ததான்னு பார்த்தாக்கா நிறைய பேருக்கு அப்படி இல்லை. அவங்க ஆலயத்தை கட்டுறதை பார்க்கலாம், அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுடைய சொந்த வீடுகள் என்ன பண்ணாங்க, கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆலயத்தை கட்டணும், மெயின் ஆலயம் கட்டுறது தான் தேவன் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தது. ஆனா இவங்க ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அவங்க வீடுகளை கட்டுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் ஆலயம் கட்டுறதுக்கான காலம் வரல, இன்னும் இந்த நேரம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆகாய் 1வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறாங்க. ஆகாய் 1:2. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் சொல்றாங்க, இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்களா, இன்னும் ஆலய கட்ட அந்த நேரம் வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேவன் ஸ்பெசிபிக்கா ஆலயம் கட்டணுன்ற போது அவருக்கு ஏதோ ஒரு பிளான் இருக்குது, ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, ஏதோ ஒரு ஆன்டி டிபிக்கலா அடையாளத்தை நாளைக்கு ஏதோ நடக்க போறதுக்கு முன்ன என்ன பண்றாரு, அவர் பிளான் பண்ணி எல்லாம் செய்யறாரு. ஆனா இவங்க என்ன பண்ணல, அதுக்கு கோஆபரேட் பண்ணல. ஆனா இன்ஸ்பைட் என்ன பண்ணிட்டாங்கன்னாங்க, அவங்க ஓன் ஹவுஸ கட்ட ஆரம்பிச்சாங்க. அது எப்படின்னாக்கா 3-5 வசனங்கள், ஆகாய் 1வது அதிகாரம் 3-5 வசனங்கள். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுபாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். பாருங்களா, சோ கர்த்தருடைய வீடு பாழாய் இருக்கும்போது நீங்கள் உங்கள் வீடுகளை எப்படி கட்டிருக்கிறீங்க, பஞ்சு வால்யமாக. பஞ்சு வால்யம்னா பேனல்டு ஹவுஸ்ன்னு வருது இங்கிலீஷ்ல. அதர் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தா, மாடர்ன் டிரான்ஸ்லேஷன்ல இன்டீரியர் டெக்கரேஷன். அதர் இதுலலாம் நீங்க பாத்தீங்கன்னா லிவிங் பைபிள்லாம், இஸ் இட் தென் த ரைட் டைம் ஃபார் யூ டு லிவ் இன் லக்ஸரியஸ் ஹோம்ஸ்ல இருக்கிறாங்க, when the temple lies in ruins. பாழாய் கிடக்குது, ஆலயம் பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எப்படிப்பட்ட வீடுகளை இருக்கிறீங்க, கட்டிட்டு இருக்கிறீங்க, நல்லா இன்டீரியரா நல்லா டெக்கரேட் பண்ணி பேனல் ஹவுஸ் சரிங்களா. மஞ்சிப்பாயம் என்ன வருதுங்க, மஞ்சிப்பாவம். ஸோ நல்லா என்னங்க லக்ஸரியா பில்ட் பண்றது. ஸோ அதனால கன்சிடர் யுவர் வேஸ், உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்ன. ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன இருக்குது, ஒரு ஆலய கட்ட நேரத்துல அவங்களுடைய ஓன் எல்லாருக்கும் வீடு தேவைப்படும் அந்த காலத்துல ரிட்டர்ன் வரவங்களுக்கு. ஆனா அதுக்கு அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணது எதுனாக்கா ஆலயத்தை பார்க்கலாம் வீடு. ஸோ இதை ஒரு ஆன்டிடிபிக்கலா நம்ம பார்க்கும்போது அது என்னத்துக்காக தேவர் அவ்வளோ கன்சிடர் பண்றாருன்றது நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம கிங் சைரஸ் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இது ஆலயத்துல இவங்க என்னென்ன கொள்ளடிச்சுன்னு பண்ணாங்களோ பாபிலோன்னு அதெல்லாத்தையும் மீட்டு கொடுக்குறாரு. மீட்டு கொடுத்தது மாத்திரம் இல்லாம ஸோ அவருடைய பங்களிப்பு என்ன பண்றாரு, அந்த ஆலயம் கட்டுறதுக்கு அவரும் செல்றாரு.
ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அது வச்சு இவங்க ஆலயத்தை என்ன பண்ணுறோம் ரீபில்ட் பண்ணுறதுக்கு இல்லாமல் அதை எடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க அதை சொந்த இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பார்த்துக்கலாம் எஸ்ரா 5வது அதிகாரம் 14-16 வசனங்கள். இஸ்ரா சாப்டர் 5 வெர்சஸ் 14-16. நேபுகாத்நேச்சார் எருசலேமில் இருந்த தேவாலயத்தில் இருந்து எடுத்து பாபிலோன் கோவிலில் கொண்டு போய் வைத்திருந்த தேவனுடைய ஆலயத்தின் பொன் வெள்ளி பனிமுட்டுக்களையும் ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோனின் கோவிலில் இருந்து எடுத்து அவர் தேசாதிபதியாக நியமித்த சேஸ்பாத்சார் என்னும் நாமம் உள்ளவன் இடத்தில் அவைகளை ஒப்புவித்து அவனை நோக்கி, நீ இந்த பனிமுட்டுக்களை எடுத்து எருசலேமில் இருக்கும் தேவாலயத்துக்கு கொண்டு போ, தேவனுடைய ஆலயம் அதன் ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும் என்றார். அப்பொழுது அந்த சேஸ்பாத்சார் வந்து எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தில் அஸ்திபாரத்தை போட்டான். அந்நாள் முதல் இதுவரைக்கும் அது கட்டப்பட்டு வருகிறது, அது இன்னும் முடியவில்லை என்றார்கள். அது கட்டப்பட்டு வருகிறது, இன்னும் முடியல. ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து அவங்களுடைய எல்லா ஆஸ்திகளையும் அந்த பேபிலோன் ஆலயத்துல இருந்து கோயில்ல இருந்து இவங்க எடுத்து போறாங்க. தேவனுடைய ஆலயத்துல இருந்து எடுத்துட்டு போயிருந்தா பேபிலோன் கோயில் இருக்கலாம். அதெல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்றாரு சாரி கொடுக்குறாரு. அதுவும் இல்லாம 3வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கும்போது இவர் அதுக்கான அந்த கிடார் உட்டுக்கும் அதுக்கான பணம் கூட கொடுக்குறாரு. இவரு 3:7 வாசிக்கிறோம் இஸ்ரால. அப்பொழுது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் தங்களுக்கு பிறப்பித்த உத்தரவின்படியே அவர்கள் கல் தச்சருக்கும் பணத்தையும் லீபனோனில் இருந்து கேதுரு மரங்களை சமுத்திர வழியாய் யோபா மட்டும் கொண்டு வர சீதோனியருக்கும் தீரியருக்கும் போஜன பானத்தையும் எண்ணெயையும் கொடுத்தார்கள். இவங்களுடைய பங்களிப்போ அங்க சேருது. ஸோ ராஜா அவர் பணத்தை கொடுக்குறாரு, அந்த உட்டுங்க கொடுக்குறாரு, அதுக்கான எண்ணெய் கோதுமை, அதுக்கு சாப்பாடு எல்லாமே வசதி பண்ணி கொடுக்குறாரு. ஸோ பெரிய கப்பல்ல என்ன வருவோம் கார்கோ கப்பல்ல ஷிப்ல அது வந்து இவங்களுடைய பங்களிப்பை கொடுக்குறாங்க. அதே மாதிரி கிங் அராக்சரஸ் கூட கொடுக்குறாரு. நெகேமியா 2:8 வாசிக்கிறோம். நெகேமியா 2:8. தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசான் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஸோ கிங் அராக்சரஸ் என்ன பண்றாரு, அவருடைய பங்களிப்பை அவர் கொடுக்குறாரு இல்லையா. அது ஆலயத்துல மரங்கள் எல்லாம் இல்லைங்களா, அந்த காலத்துல பீம் மாதிரி இருக்கும் மரங்கள், அந்த டோர்ஸோ இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறாரு, அது சப்ளை பண்ணி இல்லை ஃபாரஸ்ட்ல இருந்து மரங்களை எட்டி அதுக்கு இன்சார்ஜுக்கு லெட்டர் அனுப்பி அப்புறம் என்ன பண்றாரு அதெல்லாம் சப்ளை பண்றாரு. அப்புறம் நெகேமியாவுக்கும் அவர் வீடு தங்குறதுக்கும் அங்க எல்லா சப்ளையும் பண்றாங்க. ஸோ அப்போ அங்க ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் அங்க இருக்குது, தேவன் நியமிச்சவர்களோட பங்களிப்பு இருக்குது. பட் இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா அவங்கவுங்க சொந்த வீடுகளை கட்டுறதுல ரொம்ப குறிக்கோளா இருந்துட்டாங்க, ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எதை பார்க்கலாம், ஆலயத்தை பார்க்கலாம். அப்ப தேவன் என்ன பண்ணாரா, அப்போ தேவன் அவங்க அறுவடை பண்ணி வச்சது என்ன பண்றாரு, தேவன் ஊதிட்டாருன்னு வருது வாசிக்கிறோம். ஆகாய் 1வது அதிகாரம் 9வது வசனம். ஆகாய் 1:9. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம், நான் அதை ஊதி போடுகிறேன். எதின் நிமித்தம் என்றால் என் வீடு பாலாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இதன் நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோ இந்த வசனங்கள்லாம் இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா இருக்கும். They were busy building in their own house. You expect much but came less because I believe them. நீங்க அதிகமா எதிர்பார்த்தீங்க ஆனா உங்களுக்கு கொஞ்சமா கிடைச்சது. காரணம் கேட்டா நான் என்ன பண்ணிட்டேன், ஊதிட்டேன். இங்கிலீஷ்ல பார்த்தா அடுத்த வசனத்துல என்ன சொல்றேன்னா, you hope for much but get so little. You hope for much but get so little, and when you bring it home I blow it away. It doesn't last at all. Why? Because my temple lies in ruins and you don't care. Your only concern is your own fine homes. You can only concern your own
ஃபைன் ஹோம்ஸ். ஸோ உங்களுடைய சொந்த வீடு என்னவோ அருமையா ஃபைன் ஹோம்ஸ், அதான் அப்போ வருஷம் லக்ஸரி ஹோமா இருக்கிறதுக்காக கவலைப்படுறீங்களே தவிர என்னோட வீடு பாடாய் கிடக்கிறத பத்தி உங்களுக்கு என்ன இல்லை, கவலை கிடையாது. அதனால கொண்டு வந்ததெல்லாம் என்ன பண்ணிடுறேன், ஐ ஜஸ்ட் ப்ளோ தெம் அவேன்றாரு. அந்த 10th verseல பாத்தீங்கன்னாக்கா ஆகாய் 1:10, ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. ஸோ என்ன, வானத்துல மழை கிடையாது, அது பூமியிலயும் உங்களுக்கு என்ன கிடையாது, பலன் கிடையாது. மழை இல்லைன்னா எதுவுமே வழியாது. ஸோ this is why I am holding back the rains from heaven and giving you such scant crops ன்னு வருது. ஸ்கேண்ட்னா குறைவாக. ஸோ இதெல்லாம் தேவன் ஏன் செய்யறாரு அப்படின்னு வரும்போது இட்ஸ் பிகாஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா தேவனுடைய ஆலயத்தை பார்க்கல எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க, அவங்களுடைய வீடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இதை ரிஜெக்ட் பண்ணாரு. ஆகாய் 1:6 கூட வாசிக்கிறாங்க. ஆகாய் 1:6, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் ஒத்தனான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டாரு, நீங்க அதிகமா விதைக்கிறீங்க ஆனா கொஞ்சமா அறுக்கிறீங்க, புசிக்கிறீங்க ஆனா என்ன இல்லை, போதமானது இல்லை, திருப்தி இல்லை, குடிச்சோ என்ன இல்லைங்க பரிபூர்ணம் இல்லை, வஸ்திரத்தை உடுத்தியும் குளிர் போகவில்லைன்றார். ஆகையால் நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் எப்படி இருக்குது, பொத்தல் பையில போடுறதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து இங்க சொல்லி. ஸோ இதுதான் அந்த இடத்துல இருந்த ஒரு சிச்சுவேஷன். இந்த ஆலய டெஸ்ட்ராய் ஆயிட்டதுக்கு அப்புறம் தேவன் அந்த ஆலய கட்டணும் அப்படின்னு நினைக்க அந்த பிளான் வரும்போது இவங்க என்ன பண்ணல, அதுக்கு ஜனங்க கோஆப்ரேட் பண்ணல, இந்த ஆலயம் கட்ட கோஆப்ரேட் பண்ணல. ஸோ ஃபைனலா ஆஃப்டர் எவ்ரி திங் இல்லை எல்லாத்துக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ஆலயம் கட்டி முடிக்கிறாங்க. ஸோ அது வந்து எஸ்ரா 6வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கும் போது செகண்ட் டே வந்து ஆலயம் கம்ப்ளீட்டா பில்ட் ஆகுது. ஈஸ்ரா 6:14. அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படியையும் கோரேஸ், தரியு, பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளைப்படியையும் அதை கட்டி முடித்தார்கள். ஸோ இப்படி ஃபைனலா அதை ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போ அது மூப்பர்கள் இல்லையா, அங்க தீர்க்கதரிசிகள், அப்புறம் கோரஸ், டேரியஸ், அப்புறம் அரக்சஸ்ன்ற இந்த ராஜாக்களுடைய கட்டளையின்படி அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றத பாக்குறோம். ஸோ இப்போ கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஓகே, ஸோ நம்ம அது தெரியுது இல்லையா, தேவன் வழியில் எடுத்தினாரு, ஆலயம் ரொம்ப முக்கியமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, ஆலயம் கட்டினாங்க, அவங்க தேவனுக்கு விரோதமா அவர் செய்யும்போது ஆலயத்தை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. மறுபடியும் என்ன பண்ணாரு, 70 வருஷம் கழிச்சு ரீபில்ட் பண்ணிட்டாரு. ரீபில்ட் பண்ணும்போது இந்த சிச்சுவேஷன் இருந்துச்சு. ரீபில்ட் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்த அந்த ஓல்ட் ஏஜ் பீப்புள் அப்படின்னா 70 வருஷம் தாண்டி இருப்பாங்க மேபி இல்லையா, அந்த ஜனங்க, அந்த வயசு ஜனங்கள் வந்து இந்த ஆலயத்தை பார்த்தபொழுது என்ன ஆயிடுது, அவங்களுக்கு 2 ஆலயமே பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் முந்தின ஆலயத்தையே பாக்குறாங்க, அதோட மகிமையை பாக்குறாங்க, பிந்தின ஆலயம் பாக்குறாங்க. இந்த ஆலயத்தை பார்க்கும்போது அழுவ ஆரம்பிக்கிறாங்க ஜனங்கள். சிலர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அந்த ஏஜ் ஜனங்களுக்கு அதை பார்த்து பிரம்மாண்டமா இருக்குது. ஆனா ரெண்டுமே பார்த்தவங்க என்ன ஆயிடுறாங்க, கம்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி அது இல்லை, அந்த குவாலிட்டி இல்லை. இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம அந்த லைஃபையும் பார்த்துக்கிறோம், இந்த லைஃபையும் பார்த்துருக்கிறோம். டெக்னாலஜி வந்து போன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்து, போன் எல்லாம் வரதுக்கு முன்னாடி காலமும் பார்த்துருக்கோம். இப்ப இவங்களுக்கு அந்த லைஃப் தெரியாது, இந்த லைஃப் தெரியும். இப்ப ரெண்டுமே பார்த்து நமக்கு தான் தெரியும் எது கரெக்டா இருக்கும், என்ன இதுன்னு சொல்லி. அந்த மாதிரி அந்த ஆலயத்தை பார்த்துக்கும் இதாயிடுறாங்க, அழுதுடுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எஸ்ரா 3:12 வாசிக்கலாம். ஈஸ்ரா 3:12. முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும்
அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திவாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஸோ அந்த யூதர்கள்ல லேவியர்கள்லாம் பார்த்து ஏஜ்டானுங்க வந்து அது கீழே இல்லைங்க, ஏஜ்டானுங்க வயதானவர்கள் முதியோர்கள் பார்த்துட்டோன்னே அதுக்கு என்ன பண்றாங்க, அந்த அஸ்திபரம் போடும்போது அவங்களுக்கு ஒரு இது வந்துச்சு. இதை வந்து ஆகாயில சொல்லும் போது அங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, கேட்கிற கொஸ்டின் இது வந்து அதை விட இன்ஃபீரியரா இருக்குதா? பாருங்க, அது 2:3 வாசிக்கணும். ஆகாய் 2வது அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களே, உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் காண்கிறதல்லவா? பாத்தீங்களா? சோ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஆலயத்தின் மகிமையை நீங்க பாத்தீங்க இல்லையா? அந்த ஆலய மகிமை பார்த்தீங்க. அந்த ஆலயத்தின் மகிமையை பார்த்த பிறகு இப்ப இந்த ஆலயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிதான் கேட்கறாங்க. அது எப்படி தெரியுது? அது ஒன்றுமே இல்லாதது போல இருக்கு, ஒண்ணுமே இல்லை. சோ அப்படி அந்த டிஃபரன்ஸ் இருக்குது. ரெண்டு ஆலயமே என்ன இருக்குமோ டிஃபரன்ஸ் இருக்குது. ஆனா ஆக்சுவலா பைபிள்ல நமக்கு ஒரு ப்ராமிஸ் என்ன பண்ணிருக்காங்க, தேவன் வாக்குறுதி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ முந்தின ஆலயத்தை பார்க்கலாம் பிந்தின ஆலயம் வந்து இன்னும் மகிமையா இருக்கும்னு இருக்கிறாரு. முந்தின ஆலயம் சாலமன் பில்ட் பண்ணாரு, அதை பார்க்கலாம் பிந்தின ஆலயம் கட்டினாங்க இல்லையா, அது என்ன இருக்கும், இன்னும் மகிமையா இருக்கணும்னு இருக்குது. ஆனா இங்க எனக்கு மகிமையில ஒண்ணுமே இல்ல குறை இருக்கு இல்லையான்றது. சோ அது பாத்தீங்கன்னாக்கா 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கணும், ஆகாய் 2:9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். தேவனே சொல்றார், சேனைகளின் கர்த்தரை சொல்ற, என்ன சொல்றாரு, முந்தின ஆலயத்தை பார்க்கலாம் பிந்தின ஆலயம் தான் இருக்குமா, மகா பெரிதா இருக்கும். இந்த ஆலயத்துல நான் என்ன கொடுத்துருக்கிறேன், I will give peace. சேனைகளின் கர்த்தர் சொல்றார், the glory of this latter house shall be greater than the former house. So latter house வந்து is glorious than the former house. தேவனே சொல்லிக்கிற ஒரு விஷயம் இது. அப்போ நீங்க ஏர்லியர் ஃபார்மர் ஹவுஸ் பாருங்க, முந்தின ஆலயத்தை பாருங்க, அது வந்து சாலமன் கட்டினது, செழிப்பான காலத்துல கட்டினது, த கிரேட் கிங், த வைசஸ்ட் கிங். அதுவும் இல்லாம கூட சப்போர்ட்டிவா அவங்க அப்பா இருந்தாரு, தாவீது இருந்தாரு. இப்போ தாவீது வந்து ஆல்ரெடி அதுக்கு தேவையான எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சுட்டாரு. இப்ப அது கட்டணும், பட் அவர் கையில கட்டக்கூடாது, ரத்த கரை ஜாஸ்தி இருக்கு, நீ கட்டாதுன்னு சொல்லிட்டு சாலமனை கட்ட வைக்கிறாரு. ஆனா இதோடைய ஆர்கிடெக்ட் யாரு, இதுக்கு பிளான், இந்த ப்ளூ பிரிண்ட் போட்டு அந்த பிளான், டிவைன் பிளான் யார் பண்ணியது? இந்த ஆலயம் இப்படிதான் வரணும், அதுக்கு ஆர்கிடெக்ட் பண்ணது யாரு, டிராயிங் கொடுத்தது யாரு? அதுக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு. அது வந்து 1 நாளாகமம் 28வது அதிகாரத்துல 12ல இருந்து 19 வசனம் வருதுங்க. ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 28 chapter 12 and 19th verse வாசிக்கலாம். இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். கர்த்தரின் கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரியின்படி செய்யணும், இந்த விதமா இந்த பேட்டர்ன்ல தான் அது கட்டணும். அது எங்க வாசல் படி வரணும், எங்க எந்த அறைகள் இருக்கணும்னு எல்லாம் அந்த ஃபுல் கம்ப்ளீட் கிராண்ட் டிசைன் யார் பண்ணிருக்குதுன்னா ஆர்கிடெக்ட் கடவுள் பண்ணியிருக்கிறது. அப்ப யார் கையில கொடுத்துருக்காருன்னா இந்த வைசஸ்ட் கிங், மோனார்க். இஸ்ரேல்ல அப்படிப்பட்ட ஒரு கிங் இல்ல, வர போறது இல்ல, அவ்வளவு ஞானம் உள்ளவர். அவர் கிளீனா என்ன பண்ணிக்கிறாரு இருந்து அதை கட்டிக்கிறாரு. அவ்வளவு பிரம்மாண்டமா கட்டினது இல்லையா? அந்த ஆலயத்தினுடைய மேக்னிபிசன்ட் எப்படி இருக்குது, அதோடைய பிரம்மாண்டம் எப்படி இருக்குது இல்லைங்களா? அவ்வளவு அழகா இருக்குது. அது பார்க்கறதுக்கு அதோடைய அந்த குளோரி, அந்த ஸ்பிளண்டர் எல்லாம் அவ்வளவு நல்லா இருக்குது. ஆனா தேவன் என்ன சொல்றாரு, ஆகாய் 2:9 முந்தினதை பார்க்கல பிந்தினது என்ன இருக்கும், மகிமையா இருக்கும்னு சொல்லிட்டாரு. அப்ப அதை விட இது என்ன இருக்கணும், மகிமையா இருக்கணும். அப்ப செகண்ட் டெம்பிள் வந்து எப்படி இருக்கணும், இதுல விட குளோரி ஈக்குவலா இருக்கணும்னா அப்படி இருந்துச்சான்னு அப்படி இல்லை. சாலமோன் ஆலயத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறம் கட்டின ஆலயம் மகிமையில இருந்தானா அது கண்டிப்பா அப்படி இல்லை.
சரி, அதோடைய சூப்பர் நேச்சுரல் பவர், அந்த டெடிகேஷன் பண்ணும்போது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் எல்லாம் வரும், அங்க காண்பிக்கப்படும். அதாவது கிளவுட் என்ன ஆகும், மகிமை வரும், அந்த சாங்சுவரி, அந்த பரிசுத்த ஸ்தலத்துல கிளவுட் வரும். அப்புறம் ஃபயர் வரும், அங்க பலி செலுத்தும் போது வானத்துல இருந்து அக்னி வந்து அதை பச்சிக்கணும். அப்படி இருக்கும். கெருபின் மத்தியில செக்கினா குளோரி இருக்கும், தேவனுடைய மகிமை இருக்கும். அதெல்லாம் இருந்துச்சு பட்டா அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த மெர்சி சீட் அது டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் எதுவுமே இருக்காது. சில நேரங்கள்ல பிரீஸ்டுங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தா தேவன் கேட்டா தேவன் வாய்ஸ் என்ன பண்ணுவாங்க, அங்க துணிக்குவாங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தாக்கா அது இல்லை. ஆனா பல நூற்றாண்டு கணக்குல யூதர்களை இதை ரொம்ப மேன்மை பாராட்டி, ரொம்ப பெரிய ஆலயம் இது, எங்களுடைய ஆலயம் அது, எங்களுடைய ஆலயம் இதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அத்தை ரொம்ப மேன்மை பாராட்டினாங்க. அதோட பெருமை இல்லையா? ஆனா ஆக்சுவலா இது என்ன பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு கூழாக்கிடுச்சு. தேவன் சொன்ன மீனிங், தீர்க்கதரிசிகள் மூலியமா சொன்ன தேவனோட வார்த்தை அவன் கண் நினைச்சுவான், கூழாக்கப்பட்டது. இந்த ஆலயத்தை தான் அவங்க என்ன பண்ணிக்கணுங்கன்னா தேவன் சொன்ன தீர்க்கதரிசனங்கள்லாம் இல்லாதத இருக்கிற மாதிரி அவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க. ஸோ அங்க செக்கினா குளோரி இல்லை. ஆனா ஆக்சுவலா அங்க அந்த குளோரியே யாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவே அந்த மகிமையா வந்தார், தேவனுடைய பிரசன்ஸா பூமியில வந்தார், தேவனுடைய சாயலா வந்தார். நீங்க 1 தீமோத்தி 3:16 வாசிக்கிறோம், தேவன் மாம்சத்துல வெளிப்படுத்தார். தேவனுடைய மகிமையாக இயேசுவே அந்த இடத்துல பிரசன்ஸ் வந்தார். காட்ஸ் க்ளோரி, செக்கினா க்ளோரியாக வந்தார் இல்லைங்களா? அது என்ன பண்ணல, ரெகக்னைஸ் பண்ணல. சோ முந்தின ஆலயத்தை பார்த்து பிந்தின ஆலயம் என்ன இருக்குது, இன்னும் பிரம்மாண்டமா இருக்குது. ஆனா தேவன் சொன்னது வந்து அந்த கல் கட்டட பில்டிங்ல இல்ல, அந்த கல் கட்டடத்தை பத்தி சொல்லல. அது வந்து ஒரு அடையாளமா ஒரு பேட்டர்னா தேவன் வச்சாரு. இவங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் என்ன இப்போ புரியாதுன்றது தேவன் தெரியும், அது கட்ட வச்சாரு. ஆனா அது ஆக்சுவலா எதுக்கு மேல இருக்குது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் அந்த ஆலயம், அவர் தான் மகிமையின் ஆலயம். அதனால ஒரு இடத்துல யோவான் 2வது அதிகாரம் 19-22 வசனங்கள்ல வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 2 verses 19-22. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். சோ பாத்தீங்களா, அப்ப இயேசு எதை சொன்னாரு, இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, நான் 3 நாள்ல கட்டுறேன்னு. அவருடைய சரீரமாகிய அந்த ஆலயத்தை இல்லையா, அந்த 46 வருஷமா எடுத்து கட்டின அந்த ஆலயத்துல இல்ல, அவருடைய சரீரமாகிய அந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, நான் 3 நாள் என்ன பண்றேன், கட்டுறேன்னு. அப்ப இயேசு சொன்ன விஷயத்த அவர் மறித்து ஊத்துறதுக்கு அப்புறம் சீஷர்கள் என்ன பண்ணாங்க, ஆமா இதுதான் சொன்னாரு, நம்ப ஆரம்பிச்சாங்க. சோ அப்ப அந்த லிட்ரல் ஆலயம் எப்படி இருந்தது, மகிமையில இருந்ததான்னு பார்த்தாக்கா இல்ல, அந்நீதியில இருந்தது. அங்க காசு பணம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருந்து இயேசுவை என்ன பண்ண ஜாட்டில அடிச்சு தொடுத்துனார் ஜனங்கள்ல. சோ முக்கியமா பாத்தீங்கன்னா இயேசுவை பகைக்க ஆரம்பிச்சாங்க இருக்கிறவங்க எல்லாருமே. அவருடைய பியூரிட்டி, அவருடைய பரிசுத்தத்துக்கு என்ன பண்ணாங்க, அவரு வெளிச்சமா இருக்கும்போது இருள் இருக்கிறதுக்கு என்ன ஆயிடும், வெளிச்சத்துல வரன்றதுனால அவரை பகைக்க ஆரம்பிச்சாங்க. இன்ஃபேக்ட் இயேசுக்கிட்ட பாவம் இல்லைன்னு தெரியும், அவர் ஒரு இன்னசென்ட்னு தெரியும். ஆனாலும் அவரை சிலுவையில அறியறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவங்களுடைய பிளான் என்ன தெரியுமா, இவரு பின்னாடி எல்லாம் என்ன ஆயிடுவாங்க, போயிடுவாங்க, ஜனங்கள் எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது என்ன ஆயிடுவாங்க, ரோம் என்ன ஆயிடுவாங்க, எகென்ஸ்டா வந்து இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டா வந்து இஸ்ரேல் என்ன பண்ணிடுவாங்க, கேப்சர் பண்ணிடுவாங்க, கேப்டிவ் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் சாவுறதுனால ஒரு நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு நாடு அழியறத பார்க்கல, ஒரு மனுஷன் அழியறதுனால பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவரை என்ன பண்றாங்க, சிலுவையில அடிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அது யோவான் 11வது அதிகாரம் 48-50. ஜான் 11 chapter 48-50. நாம் இவனை இப்படி விட்டு விட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள், அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழைத்து போடுவார்களே என்றார்கள். அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனும் ஆகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லாரும்
கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றார். பாத்தீங்களா, நீங்கள் சிந்தியாம இருக்கிறது என்ன என்றார். சோ ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் மறிக்கிறது நலமா இருக்கும்னு. சோ அதனால ரோமன் நம்மளை அழித்து போடாத படிக்கு, ஜனங்கள் எல்லாருமே அவரை விசுவாசிக்காத படிக்கு செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சிலுவை. ஸோ ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா அவர்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உங்களை யாரையாவது என் மேல குற்றம் சுமத்துங்கன்னு சொன்னார். பிலாத்தோ கை கழுவிட்டாரு. ஆனா பட் இது வந்து டெலிபரேட்டா என்ன பண்றாங்க, அது விஷயம் செய்யறாங்க, ரத்த பலினால செய்யறாங்க. இது தீர்க்க தரிசனம் பண்ணிக்கிறார். மீகா 3வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறாங்க. மைக்கா 3:10. சீயோனை இரத்த பலியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள். யாக்கோபு வம்சத்து அதிபதிகளே, இஸ்ரவேல் வம்சத்து தலைவர்களே, இதை கேளுங்க. என்ன பண்றீங்க நீங்க? சீயோனே ரத்த பலியினாலும் அப்புறம் ஜெருசலேம் அநியாயத்தினாலும் கட்டுறீங்க. ரத்த பலினால நீங்க கட்டுறீங்க, அதை அநியாயத்துல கட்டுறீங்கன்ற. இதனாலதான் மத்த 27-25 அவங்க சொல்றாங்க. மேத்யூ 27-25 இந்த வசனம் அப்படியே மேட்ச் ஆகுது ரத்த பலியில. 27-25 மேத்யூல. அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய ரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். பதிலா இவருடைய ரத்த பலி எங்கள் மேலேயும் எங்கள் பிள்ளைகளையும் இருக்கட்டும்ன்றாங்க. இந்த ரத்த பலி அதான் அங்க மீக்க ரத்த பலினால நீங்க என்ன பண்றீங்க, ஆலயத்தை கட்டுறீங்க. சோ அந்த சிச்சுவேஷன் தான் இருந்தது. சோ அதனால அங்க தேவன் தீர்க்க தரிசனமா சொன்னது வந்து அந்த ஆலய மகிமை முந்தின ஆலய பார்க்கல பிந்தின ஆலய மகிமையால இருக்கும்னாக்கா அந்த கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தை பத்தி சொல்லல. அந்த ஆலயம் இருந்த நிலைமை பாருங்க, ஆலயத்தை டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம் ஏற்கனவே தீர்க்க தரிசனம் பண்ணியிருக்கிறேன். மீகா அதை கண்டினியூ பண்ணும். மீகா 3வது அதிகாரம் 11-12. மீகா சாப்டர் 3 verses 11 and 12. அதின் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதின் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதின் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியை போல உளப்பட்டு, எருசலேம் மண்மேடுகளாய் போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போம். பாத்தீங்களா எனக்கு. So it's there of judge for reward. தலைவர்கள் என்ன பண்றாங்க, ரிவார்டுக்காக, பணத்துக்காக. பிரீஸ்டுங்க என்ன பண்றாங்க, அதை டீச் ஃபார் ஹையர், கூலிக்காக. தீர்க்க தரிசனங்கள் சொல்றவர்கள், குறி சொல்லுகிறவர்கள் பணத்துக்காக செய்யறாங்க. அப்படிங்களா? செஞ்சுன்னு என்ன சொல்றாங்களா, கர்த்தர் எங்கள் மத்தியில இல்லையா, எங்க மத்தியில இல்லையா கர்த்தர்ன்றாங்க. எங்களுக்கு எந்த ஒரு தீங்கோ வராது. இன்னைக்கு அப்படித்தானே இருக்குது கிறிஸ்டியானிட்டியில நிறைய பேர் இல்லையா? கிறிஸ்டியானிட்டியே ஃபுல்லா ஃபோக்கஸ்டே இந்த மாதிரி விஷயத்துல தான் இருக்கிறாங்க இல்லைங்களா? சொல்லிக்கிறேன் கர்த்தர் எங்க மத்தியில இருக்கிறாரு, எங்களுக்கு எந்த தீங்கும் வராது. ஆனா ஃபோக்கஸ் ஃபுல்லா என்னங்கோ, ரிவார்டு ஹையர்ல, பணத்துக்கோ கூலிக்கோ, அப்புறம் இல்லைங்களா இந்த மாதிரியான ஒரு விஷயத்துலதான் இருக்கிறாங்க. ஆனா 12ஆம் வசனம் சொல்றாரு, தேர்ஃபோர் ஆகையால என்ன பண்ற, சீயோன் எப்படி இருக்குமா, பாலான மண், பாலான நகரம் போல ஆயிடும். அப்புறம் எருசலேம் மண் குகை போலவும். அப்ப கர்த்தருடைய ஆலயத்தின் பருவதம் எப்படி இருக்குமா, காடு மாதிரி ஆயிடும். ஆயிடுச்சா? அப்படிதானே ஆயிடுச்சு. எல்லா ஜீசஸ் சொன்னார் இல்லையா, அது மத்தேயு 23:38, மேத்யூ 23:38. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். பதிலா இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாகி விடப்படும். ஆகல என் கண்பான சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் கிளீனா நடந்து வந்துட்டு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆலயம் பார்த்தோம், செகண்ட் ஆலயம் பார்த்தோம், இதெல்லாம் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிட்டார். தேவன் இதுல என்ன சொல்ல வர்றாரு, இல்ல என்ன விஷயத்த தேவன் அங்க நமக்கு ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொடுத்துட்டு வந்தாரு. என்ன விஷயம் சொல்ல வர்றாருன்னா, நீங்க 1 கொரிந்தியர் 3:17 வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 3:17
ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். என்ன சொல்றாங்க? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் உங்களை கெடுப்பார் இல்லைங்களா? தேவனுடைய ஆலயம் எப்படி கெட்டதா? பரிசுத்தமானது, நீங்களே அந்த ஆலயமா இருக்கிறீங்க. இப்ப தேவன் எதை போக்கஸ் பண்ணிட்டு வர்றாரு? ஆலயன்றத கல் கட்டடத்துல சொல்லப்பட்டது இல்லை. ஏன்னா அதுக்கு மூலக்கல் யாருன்னா கிறிஸ்து. அதான் கேப் ஸ்டோன், கார்னர் ஸ்டோன் போகுது. ஏசு நம்ம சபைக்கு என்ன இருக்கிறாரு? தலையா இருக்கிறாரு. நாம அவருடைய சரீரமா இருக்கிறோம். அப்ப இந்த ஆலயத்தை கட்டிட்டு இருக்கிறது யாருக்கும்? தேவன் தான். எபிரியர் 11:10, Hebrews 11:10. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் தாமே உண்டாக்கின கட்டி காக்கிற அந்த அஸ்திபாரத்துக்கு அவர் காத்திருந்தான். தேவனை உண்டாக்குறவர், the God himself, the building the temple. கடவுளே உருவாக்குறவர் அந்த ஆலயத்தை. சோ அந்த ஆலயத்தை என்ன பண்ண முடியாது? யாருமே கெடுக்க முடியாது. ஆலயத்தை கெடுக்கிற தேவன் என்ன பண்ணுவாரு? கெடுப்பார். இதுதான் நம்ம எபிசியன்ஸ் 2:10 கூட வாசிச்சிருக்கோம் நிறைய தடவை. எபிசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சோ பாத்தீங்களா, நம்ம நற்கிரியைகளை செய்யும்படி தேவன் கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவனுடைய செய்கையா இருக்கணும். We are his workmanship. தேவன் அந்த 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 ஒர்க் பண்ணுகிறார், ஆலயத்தை பில்ட் பண்ணுகிறார். கடவுளே, God himself is building the temple. அவ்வளவுதான். கடவுளே அதை என்ன பண்றாரு? அது ஒர்க்மேன்ஷிப் த்ரூ கிரைஸ்ட் பண்ணுகிறார். அதனாலதான் நம்மள முன்னதாகவே நியமித்திருக்கிறாருன்னு சொல்றாரு. ஆகையில என் கண்பான சகோதரர் இல்லை, நாம தேவனுடைய ஆலயம்னா நம்ம என்ன செய்யணும்னா தேவன் நம்மளுடைய வாழ்க்கைய ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும்போது தான் அவர் என்ன பண்ணுவாரு? அதை பில்டு பண்ணுவாரு. நீங்க அதுதான் சங்கீதம் 37:5 கூட நம்ம வாசிக்கணும். சாம்ஸ் 37:5. உன் பலியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பாத்தீங்களா? உன் வலியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கையாரு, அவரை வாய்க்க பண்ணுவார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். So commit your way to the Lord, he will bring it pass ன்னு வந்துடும். அவரே அதை வாய்க்க பண்ணுவார். நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கு பண்ணணும். ஸோ நம்ம ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த பாடி, அந்த டெம்பிள் இல்லை அந்த கல்கள், ஜீவன் உள்ள கற்கள்ல ஒரு கல்லா இருக்கும். அதை சிற்பியமா என்ன பண்றாரு? ஏசாயா 64:8 என்ன பண்றாரு? அவர் அதை குயவன் மாதிரி அதை உருவாக்குறாரு. இந்த அருமையா சொல்லியிருக்காரு. 26:13, ஜெரமியா 26:13. இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பலிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். சோ எரேமியா புக்கு ஒரு நல்ல புக். ஆக்சுவலா எரேமியா பத்தி ஃபியூச்சர்ல படிக்கலாமோ. அந்த எரேமியா பத்தி சொல்லும் போது கீழே உங்க வழியை என்ன பண்ணிக்கோங்க? சீர்படுத்துங்க இல்லைங்களா? நவ் யூ அமெண்ட் யுவர் வேஸ்ன்றது. இந்த வேர்டு அமெண்ட் என்றது தான் இங்கிலீஷ்ல AMEND இல்லைங்களா? ஸோ அதுக்கு மீனிங் என்ன? ரிஃபார்ம் யுவர் வேஸ். ரிஃபார்ம் பண்ணிக்கோங்க, புதுப்பித்துக் கொள்ளுங்கள், உங்க வழியை சீர்திருத்திக் கொள்ளுங்கள் என்றார். அப்பொழுது உங்கள் மேல வருகிற அந்த சாபத்தை என்ன பண்ணுவோம்? தேவன் எடுத்துருவார். அதர்வைஸ் யூ வில் பி பனிஷ்ட் ஃபார் இட். அது என்ன நடந்துச்சுன்னா எரேமியா புஸ்தகத்தால வாசிச்ச நமக்கு ரொம்ப விஷயங்கள் இருந்திருக்கும். ஆக என் கண்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா நமக்கு தீர்க்க தரிசனமாவே சில விஷயங்கள் ஆறுதலா சொல்லியிருக்கிறாரு. அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு இன்ஃபீரியரா இருந்துச்சு அந்த காலத்துல. அந்த ஆலயம் இன்ஃபீரியரா இருந்துச்சு, தேவனுக்கே தெரியும். தேவன் பர்மிட் பண்ணார். ஏன் அப்படின்னா அது எதுக்கோ ஒரு என்ன இருக்குது, ஒரு அடையாளமா இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? இன்ஃபீரியர் தானே. இன்ஃபீரியர்னா நம்மளாம் வீக், பலவீனர்கள். அந்த ஆலயம் கூட அது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பலவீனமா தான் இருந்துச்சு. ஆனா தேவன் என்ன சொன்ன? நான் இருக்கிறேன், நான் மதியில இருக்கிறேன், அவர் இருக்கிறாரு இல்லையா? அவர் என்ன பண்றாரு? பில்ட் பண்றாரு. அதை வாசித்தீங்கன்னா கிளீனா புரியும். ஆகாய் 2வது அதிகாரம் 4-5 வசனங்கள். ஆகாய் chapter 2 verses 4 and 5.
ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே உன் ஆவியானவரும் உங்கள் நடுவே நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். ஸோ தேவன் சொல்றாரு, இந்த அந்த கான்டெக்ட்ல தான் சொல்றாரு. ஸோ ஜெருபாபேலுக்கு பி ஸ்ட்ராங்னு அண்ட் முக்கியம் அண்ட் ஒர்க் ஃபார் ஐ ஆம் வித் யூ. ஸோ மை ஸ்பிரிட் ரிமைனேத் அமாங் யூ, ஃபியர் யூ நாட்னாரு. ஸோ நான் இருக்கிறேன், என் ஆவி உங்களோட கூட இருக்கு, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள். என்னங்க ஒர்க்குன்னு. ஸோ பில்டு, அதான் நம்ம பில்டிங் அப் யுவர் செல்ஸ் இந்த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த்ன்றவங்களே அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், உருவாக்கிக்கணும். அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா அவருடைய ஆவி கொடுத்து நம்மளை உருவாக்குவார். ஸோ அப்போ இந்த கான்டெக்ட்ல சொல்லிட்டு வந்துட்டு அந்த ஆலையை இடிஞ்சு போகும், இந்த உலகம் அழியும் அப்படின்றதையும் அந்த அந்த கான்டெக்ட்ல சொல்லிட்டு வருது. அப்போ அந்த ஒரு லிட்ரல் ஆலயத்தையும் அவர் என்ன பண்ணல, மகிமையில் இருப்பேன்னு சொல்லல. ஏன்னா அதை அழியோன்றது தேவன் முன்னாடியே அங்கேயே சொல்லிட்டார். பாருங்க அடுத்த வசனம் 6 and 7, ஆகாய் chapter 2 verses 6 and 7. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா? அப்ப கிளீனா சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலத்துல எட்வன்ஸ்னா ஏற்கனவே பண்ணியிருக்கிறாரு இல்லைங்களா, வானத்தையும் பூமியும் ஜாதிகள் வெட்டாந்தரை எல்லாத்தையும் அசைக்க பண்ணியிருக்கிறாரு நோவா காலத்துல இல்லையா, டெஸ்ட்ராய் பண்ணாரு. அதே மாதிரி இன்னொரு தடவை நான் பண்றேன், ஐ வில் ஷேக் தி ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த் அண்ட் தி சீ அண்ட் தி ட்ரை லேண்ட். இதை சிம்பாலிக்கா சொல்றாங்க, அதே மாதிரி லிட்டரலாவும் இருக்குது, சிம்பாலிக்காவும் இருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் லிட்டரலா நிறைய நடந்து இருக்குது இல்லையா, நிறைய இடத்துங்கள்ல எவ்வளவு தடவை ஆயிருக்குது இந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் ஐ வில் ஷேக் ஆல் தி நேஷன்ஸ். அண்ட் வாட் வில் பி தி அவுட்கம் when I shake all the nations? na outcome என்னவா இருக்கும்னாக்கா, the desire of all nations shall come in. எல்லாரும் விரும்பப்பட்டவர் வருவார். ஸோ யாருங்க, கர்த்தராகிய இயேசு அவர் வருவார். அப்புறம் தான் அங்க இடத்துலங்கன்னா ஐ வில் ஃபில் திஸ் ஹவுஸ் வித் க்ளோரின்னு இருக்கு. நான் இந்த ஆலயத்தை என்ன பண்ணுவேன், மகிமையால நிரப்புவேன். அப்ப அந்த ரெண்டாவது ஆலயத்தை தேவன் மகிமையால நிரப்புனாருன்னா கண்டிப்பா இல்லை சரிங்களா, அங்க சொல்லு ஜீசஸ் தான். இன்னும் நிறைய பேரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இப்போ மூன்றாவது ஒரு ஆலயம் வரும்ன்ற, மூன்றாவது ஆலயம்ன்ற ஒரு தீர்க்க தரிசனமே கிடையாது. இப்ப அந்த டோம் இருக்குது இல்லையா, ராக் ஆஃப் டோம், அதுல ஆலயம் கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் பிளைண்டா இருக்கிறாங்க நிறைய கிறிஸ்டியன்ஸ். இன்னும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த ஆலயம் கட்டுவாரு, அங்க வந்து ஆலயத்துல நிற்குவாரு, அந்த ஆலயம் கட்டப்படுவோம், அப்பதான் உள்ளே அழிவுன்னு சொல்லி. அப்படி இல்லவே இல்லை. அவர் சொன்னதெல்லாம் அப்படி ஒரு ஆலயம் அங்க வந்து கட்டப்படுது. ஆலயம் கம்ப்ளீட்டா ஆயிடுச்சு, ஒரு டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இன்னொன்று அது தேவன் சொல்ற அது ஆலயம் இல்லைங்களா, எதை பற்றி சொல்லியிருக்கிறாரு, நாம தானே அதுதான் இந்த ஆலயத்தை மகிமையில நெருப்பு அப்படின்னு சொன்னாரு. அவருடைய ராஜ்யம் வரும்போது உலகம் முழுவதும் என்ன இருக்கும், மகிமையில் நிரம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வாசனத்தை சொன்னாரு ஆகாய் 2:9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பாத்தீங்களா, முந்தின ஆலயத்தை பார்க்கலாம் பிந்தின ஆலயம் மகிமையால இருக்கும்ட்டாரு. இந்த ஆலயத்துல என்ன பண்ணுவேன், சமாதானம் இருக்கணும் இல்ல, அங்கதான் பீஸ், ஜாய், ஹெல்த், இட்டர்னல் லைஃப், இதெல்லாம் தேவன் என்ன பண்ணுவாரு, அந்த ஆலயத்துல வச்சிருப்பாரு. அப்பதான் அந்த வானம் பூமி அசைக்கப்பட இல்லையா, அசைக்கப்பட்ட பிறகுதான் இந்த ஈவெண்ட். அந்த கான்டெக்ட்ல படிச்சீங்கன்னா தெரியுது, 2, 6 and 7 சொன்னாரு, 9th இது வருது. ஸோ அது ஆர்டர் பார்த்தால தெரிஞ்சிச்சு. ஸோ அது நம்ம யாரைத்தான் சொல்லியிருக்கிறாரு, கிறிஸ்துவனுடைய சபை, அவர் தலையா இருக்கிறாரு, நம்ம அவருடைய
சரீரமா இருக்கு. அவங்க தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது, தேவன் வாசம் செய்யக்கூடிய இது. அந்த நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். சரிங்களா? எவ்வளவு க்ளோஸா இருக்கிறாங்கன்னாக்கா, தேவன் என்ன பண்றாரு, நீங்க எல்லாம் என்ன விட்டுட்டு ஓடினாங்களோ யாருக்கு வர கூட தேவனுக்கு தனியாள் இல்லைன்னாரு, தேவன் இருக்கிறாருன்னாரு. ஸோ அவ்வளோ என்ன இருக்கிறாங்க அவங்க அந்த அப்படி நமக்கும் சபைக்கும் இல்லைங்களா தேவனுக்கும் அவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். இதை பத்தி நம்ம வர வர கிளாஸ்ல இல்லை, நம்ம வேற எல்லா கிளாஸஸ்லயும் பேசிட்டு வரோம். அது பர்டிகுலரா அது ஸ்பெசிஃபிக்கா பேசணும் இல்லை, அது நம்ம எல்லா சப்ஜெக்ட்லயும் புரியும் உங்களுக்கு சின்ன சொல்ல வரான்ட்டு. ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட் வீக்கு வேற சப்ஜெக்ட்ல பார்க்கலாம். ஸோ தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாங்க. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென். தேங்க்யூ.